இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சின்னதாக பூக்கள் மட்டும்தான் அறுவடைங்க. வேறு எந்த காயும் அறுவடை பண்ணலை. எல்லா தொட்டிலையும் ஈரப்பதம் நேற்று நைட்டு லேசாக மழை தூர்னதுனால ஈரப்பதம் இருந்ததுனால தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பூக்கள்லாம் பறிச்சுட்டு, இது செடி அவரையில் நம்ம எல்லா பக்கமும் வெட்டி விட்டதுக்கப்புறமா பக்கத்தில் நிறைய துளிர்கள் விட்டு இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது. நிறைய பூ பிடிக்க இப்போ நிறைய ஆரம்பிக்குது. நாளைக்கு வாழைப்பழ கரைசல் நம்ம தெளிக்கணும். எல்லா செடிகளுக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாழைப்பழ கரைசல் கொடுத்து. மழை பெஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மாந்துளிர் வந்திருக்கு. எல்லா கிளைகள்லேயும் மாந்துளிர். ஃபஸ்ட்டு நான் பார்த்ததை விட இப்போ அதிகமான மாந்துளிர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சு. மாந்துளிர் இலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வெயில் பட்டோன்னா அதில் பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் கத்திரிக்காய் செடி பாருங்கள், இதுவும் நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன்னு சொன்னல, 12x12 பேக்கில் இருந்ததை எடுத்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் நிறைய கிளைகள் விட்டு நல்லா பறந்து விரிஞ்சு வளர்ந்து வருது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கேன், பூக்களும் வர ஆரம்பிக்குது. காயும் நல்லா பெருசாக நீளமாக இருக்குது. நல்லா பறிக்கலான்னு பார்த்தேன். சரி இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4 காய் தொங்குது. அதில் 4 காயுமே நல்லா நீளமாக இருக்குது. நமக்கு ஒரு 4 நாளாக தொடர்ச்சியாக விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால செடிகளுக்கு தண்ணி நல்லா விட முடியல. அதனால் கடலை புண்ணாக்கு கரைசல்லாம் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் ஊற்றணும். நாளைக்கு தான் பார்த்துட்டு தொட்டிகளில் எல்லா செடிகளுக்கும் கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து போட்டு வச்ச கரைசல். நம்ம மாடி தோட்டத்துக்காக இழுப்பம் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இந்த 3 புண்ணாக்கும் மண்ணில் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். விவசாய நிலத்துலலாம் 7 வகை புண்ணாக்கு பயன்படுத்தி விவசாயம் பண்ணுவாங்களாம் இயற்கை முறையில். இந்த 3 வகை புண்ணாக்கும் எந்த வகையில் எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு செடிகளுக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் இன்னும் செடிகளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். நம்ம அவரைக்காய் பறித்ததுக்கப்புறமா இப்போ நிறைய பூக்கள் வந்து விட்டுருக்கு. பூக்கள் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. இப்போ அதோடு சேர்ந்து நிறைய பூக்கள்லாம் பிஞ்சுகள்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக பிஞ்சுகள் இப்போவே தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 வாரம் ஆச்சுன்னா அடுத்து காய்ப்புக்கு ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் முதல் முறை கிடைச்ச அளவுக்கு ஈல்டு கிடைக்குமான்னு தெரியாது. போன முறை அவரைக்காய் நமக்கு வந்து 940 கிராம் கிடச்சிது அவரைக்காய். இந்த முறை எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரில. நான் இன்னும் உரங்களும் வைக்கவே இல்லை. இனிமேல் தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம செடிகளோட வளர்ச்சியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பூக்கள் மேலே அஸ்வினி பூச்சி தான் இருந்ததுனால அது மட்டும் தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கேன். மற்றபடி காய்கள்லாம் இப்போ பறிக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே இனிமேல் தான் பிஞ்சு விட்டு நமக்கு நிறைய காய்கள் கொடுக்கும். அந்நேரம் பார்க்கலாம்.